இங்க இந்த பையன் டெய்லி குடிச்சிட்டு அவன் வைஃபை போட்டு அடிச்சு சித்திரவாதம் பண்ணிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் யார்கிட்டயாச்சும் போன்ல பேசிட்டு இருந்தா கூட அந்த போனை வாங்கி இவன் பேசி அவங்கள திட்டி விட்டுறான். அப்போ ஒரு நாள் அவன் வீட்டுக்கு வைஃபை ரிப்பேர் பண்றதுக்காக ஒருத்தன் வரான். அதையும் அந்த பையன் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சிசிடிவி கேமரா வழியா பாக்குறான். பார்த்துட்டு அவன் வைஃப்க்கு கால் பண்ணி அந்த வைஃபை ரிப்பேர் பண்றவன் கிட்ட போனை கொடுக்க சொல்லி அந்த பையன் கிட்ட நான் வீட்டுல இருக்கும்போது உங்களுக்கு கால் பண்றேன், அந்த நேரம் பார்த்து நீங்க வைஃபை ரிப்பேர் பண்ண வாங்க, இப்போ நீங்க கிளம்பி போலாம்னு சொல்லிடுறான். இந்த பொண்ணு ஆபீஸ்ல வேலை பார்க்க போனா கூட அவ ஹஸ்பண்ட் நல்லா குடிச்சிட்டு ஆபீஸ்ல யார மயக்க வேலை பார்க்க போற, நீ ஒன்னும் அப்படி வேலை பண்ணி காசு சம்பாதிக்க வேணாம், வீட்டிலேயே கடன்னு சொல்லிடுறான். இதெல்லாம் இந்த பொண்ணுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஆச்சு என்ன பொறுத்துக்கிட்டே இருக்கா. போக அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்டுக்கும் ஆபீஸ்ல வேலை பாக்குற சிவான்ற ஒரு பையனுக்கு தொடர்பு இருக்கிறதா என்னுடைய ஃப்ரெண்ட் சொன்னா. இந்த வேலையை தான் நீ ஆபீஸ்ல பாத்துட்டு இருக்கியான்னு அசிங்கமா அவன் வைஃபை திட்டிறான். ஆனாலும் அந்த பொண்ணு அவ ஹஸ்பண்ட் கிட்ட கொஞ்சம் கூட கோவப்படாம நான் என்னைக்காச்சும் நீங்க எங்க போயிட்டு வரீங்கன்னு கேக்குறேன், இல்ல நான் என்னைக்காச்சும் உங்க மேல சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டிருக்கேன். கல்யாண வாழ்க்கையில நம்பிக்கைன்றது ரொம்பவே முக்கியம். அந்த நம்பிக்கை இல்லனா நம்ம ரெண்டு பேருக்குள்ளயுமே எப்பயுமே சண்டை வந்துட்டே தான் இருக்கும். அதனால இந்த வாழ்க்கையை இனிமேல் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது நல்லது இல்ல. சோ நம்ம ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சு போயிடலாம்னு அந்த பொண்ணு அவ ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுறா. இந்த பொண்ணு எடுத்த டெசிஷன் கரெக்டா தப்பான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.